அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 16, 2026 வியாழக்கிழமை. நாம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருந்து தினமொரு பாசுரம்னு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 16வது பாசுரம், பெரியாழ்வார் திருமொழியிலிருந்து 4வது பாசுரம். பாசுரத்துக்குள்ளே போகலாம். உரியை முற்றத்து உருட்டின்றாடுவார், நறுனை பால் தயிர் நன்றாக தூவுவார், செரிமன் கூந்தல் அவிலத்திளைத்து எங்கும் அறிவு அழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு முடியுது. இதில் நம்ம எப்பயும் போல் வரிக்கு வரி விளக்கத்தை பார்ப்போம். உரியை முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார். உரியை முற்றத்தில்னா வீட்டில் இருக்கிற தயிர், வெண்ணெய் வைக்கும் மண் பாத்திரத்தை சொல்கிறாங்க. அது கயிறில் தொங்க வச்சிட்ருப்பாங்க. அதை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தில் உருட்டி விளையாடுறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நறுனை பால் தயிர் நன்றாக தூவுவார். இங்கே அந்த நெய், பால், தயிர் அதெல்லாம் அந்த முற்றத்துலேருந்து அந்த இது உருட்டி விளையாடுறாங்கன்றாங்களா, அதனால் வீதி எங்கும் அது இருக்குமா, அதில் குதித்து விளாட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுலேருந்தே என்னென்னா அவங்க எவ்வளோ செழிப்பாக இருக்காங்க அந்த ஆயப்பாடி மக்கள் அப்படின்றத இங்கே குறிக்குது. அடுத்து செரிமன் கூந்தல் அவிலத்திளைத்து எங்கும் அறிவு அழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. அடர்த்தியான கூந்தலை கலைஞ்சு போக கூட தெரியாமல் அவ்வளோ மகிழ்ச்சியில் ஆடுறாங்க. அறிவு அழிந்தனர்னா தன்னை மறந்தனர் அப்படின்றது தான் அதுக்குண்டான பொருள். அந்த மாதிரி தன்னை மறந்து அப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷத்தில் பக்தி பரவசத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம். நன்றி. நீங்கள் இதில் நம்ம இப்போ டெய்லி பார்த்துட்ருக்கிறதுல எதுவும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.